எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பலகாரம் தாங்க செய்ய போறேன். இனிப்பு சீடை, உப்பு சீடை, தட்டை இது 3ம் ஒரே மாவுல ரொம்ப ரொம்ப சுலபமா செய்திடலாங்க. புதுசா சமையல் செய்றவங்க கூட இந்த 3 பலகாரத்தையும் ஈஸியா செய்திடலாங்க. ஒரே ஒரு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும். சீடை வெடிக்காம வர்றதுக்கும் நான் இதுல டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. இந்த ரெசிபி ஃபெயிலியரே ஆகாதுங்க. எல்லாருக்குமே நல்லா வரும். சரி வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பத்த வச்சு ஒரு பாத்திரத்துல 1/4 கப் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா வறுந்து வந்ததும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாங்க. இப்ப அதே பாத்திரத்துல 3 கப் அளவு அரிசி மாவு சேர்க்கிறேன். இத ஸ்லோ ஃப்ளேம்லயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 3 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் உளுந்தம் பருப்பு. இதுதான் அளவு. இந்த அளவு சரியா போட்டீங்கன்னா உங்களுக்கு பலகாரம் சரியா வந்துரும். அரிசி மாவு கடையில வாங்குனதா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க வீட்ல ரெடி பண்ற அரிசி மாவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அளவு மட்டும் சரியா எடுத்துக்கோங்க. உளுத்தம் பருப்புக்கும் அரிசி மாவுக்கும். 1 கப் அரிசி மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு மாவு இருந்தா போதும். அரிசி மாவ ஸ்டவ்வ சிம்லயே வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு ஆற விட்டுக்கலாம். நான் 3 பலகாரத்துக்குமே ஒரே டைம் மாவு ரெடி பண்ணிக்கிறேன். நான் இதுல ஒரு கப் எடுத்து தான் இப்ப செய்ய போறேன். நீங்க உங்களுக்கு அதிகமா பலகாரம் வேணும்னா இத டபுளா பண்ணிக்கோங்க. இப்ப வறுத்து வச்சிருந்த மாவு நல்லா ஆறிடுச்சு. மாவு சல்லடையில ஒரு பாத்திரத்துல வச்சு சலிச்சுக்கலாம். 3 கப் மாவையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சலிச்சு எடுத்துக்கிறேன். வறுத்து அரைச்சு வச்சிருக்க உளுத்தம் பருப்பு மாவையும் இந்த மாவு கூடயே சேர்த்து சலிச்சுக்கலாம். இத நல்லா கலந்து விடணும். அரிசி மாவும் உளுத்தம் பருப்பு மாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இனிப்பு சீடைக்கு 1 கப் அளவு மாவு எடுக்க போறேன். இதுக்கு 1/2 கப் அளவு வெல்லத்தை ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்ல வச்சு வெல்லத்தை சூடு பண்ணிக்கலாம். ஒரு 5 ஏலக்காய் இதுலயே நான் தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். வெல்லம் பாகுலாம் எடுக்கணும்னு இல்லை. நல்லா கரைஞ்சதும் ஒரு கொதி வந்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பவுல்ல 1 கப் அளவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவை சேர்த்துட்டு வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன், ஒரு சிட்டிகை உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்ததும் நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். வெல்லம் சூடா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலந்து விட்டுக்கலாம். சூடா இருக்கிறதுனால நான் ஸ்பூன் போட்டு கலந்துக்கிறேன். கொஞ்சம் ஆறுனதும் கை வச்சு பிசைஞ்சுக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியா இல்லாம ரொம்ப கெட்டியா இல்லாம கொஞ்சம் சாஃப்டா பிசைஞ்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரிலாம் அடிச்சு பிசையக்கூடாது. சும்மா கலந்து விட்டுட்டா போதும். 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கை வச்சு லைட்டா பிசைஞ்சுக்கிறேன். இனிப்பு சீடை பண்றதுக்கு மாவு ரெடிங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து வச்சுட்டு மாவு எடுத்து தட்டுல வச்சுக்கலாம். கொஞ்சம் மாவு முதல்ல எடுத்து வச்சுட்டு நீட்டா ரோல் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். கத்தில இந்த மாதிரி லைனா கட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் இல்லாம ரொம்ப சின்ன சைஸ் இல்லாம சீடை அளவு பார்த்து அப்படியே லைனா கட் பண்ணிக்கலாங்க. இப்ப நம்ம கட் பண்ண பீசஸ ரொம்ப ரொம்ப சாஃப்டா பால் மாதிரி புடிச்சுக்கலாம். உள்ளங்கையில வச்சு ரவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம். உள்ளங்கையில வச்சுட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ரவுண்ட் பண்ணா அழகா வந்துரும். எல்லா மாவையும் உருண்டைகள் பிடிச்சாச்சு. நான் ஸ்டவ்ல ஃப்ரை பேன்ல எண்ணெய் ஊத்தி காய வச்சிருக்கேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. இந்த மாதிரி பால் போட்டு பாருங்க. மெதுவா பொரியும். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சீடை உருண்டைகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ரொம்ப லோ ஃப்ளேம்லயே இருக்க வேணாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்லயே இருக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லயே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுக்கிறது ரொம்ப முக்கியங்க. அப்பதான் ஆறுனதுக்கு அப்புறம் சீடை நல்லா கிறிஸ்பா மொறு மொறுன்னு இருக்குங்க. சீடை நல்லா செவந்து வந்துருச்சு. இப்ப எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, இனிப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா உப்பு சீடை பண்றதுக்கு பவுல்ல 1 கப் அளவு மாவு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதும் சூடா தண்ணி ஊத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி சாஃப்டா பிசைஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சூடா இருக்கிறதுனால நான் ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஆறுனதும் கை வச்சு பிசைஞ்சுக்கலாங்க. உப்பு சீடைக்குமே ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது. மேலோடையே சும்மா சாஃப்டா பிசைஞ்சுக்கணும். இந்த மாவை இப்போ ஒரு தட்டுக்கு மாத்திட்டு இனிப்பு சீடைக்கு நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணி முடிச்சதும் கத்தியில கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப ஒண்ணு ஒண்ணா எடுத்து சாஃப்டா உருண்டைகள் பிடிச்சுக்கலாம். நம்ம உருண்டைகள் பிடிக்கும் போது இதுல 1, 2 வெடிப்பு இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். உருட்டி வச்சிருக்க உருண்டைகள்ல டூத் பிக் வச்சு குத்தி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணா போதும்.
இந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெயில போட்டு நம்ம பொரிக்கும் போது சீடை வெடிக்காது, நல்லா வரும். நீங்க தைரியமா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கலாம். சீடை எப்படி பொரிச்சு எடுத்தோமோ அதே மாதிரி ஸ்டவ்வ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கணும். அப்பதான் சீடை நல்லா கிறிஸ்பா மொறுமொறுன்னு வரும். இப்ப பொரிச்சு எடுத்துடலாம். இனிப்பு சீடை மாதிரி இது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்லா பொரிஞ்சு வந்ததும் எடுத்துருங்க. நீங்க தட்டுல எடுத்து போடும்போது உங்களுக்கு சவுண்ட் கேட்கும். அந்த கிறிஸ்பினஸ் சவுண்டு தட்லயே கேட்கும். அப்ப அந்த ஸ்டேஜ்ல நீங்க எடுத்துருங்க. அடுத்ததா தட்டை பண்றதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். இதுலயுமே சூடா தண்ணி தாங்க ஊத்தணும். சூடா தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்ப சூடு கொஞ்சம் ஆறுனதும் கை வச்சு பிசைஞ்சுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கையில பிசைஞ்சுக்கிறேன். இப்ப தட்டை மாவு ரெடிங்க. தட்டை சுட்டு எடுத்துக்கலாம். நான் வாழை இலை தாங்க எடுத்திருக்கேன் தட்டை தட்டுறதுக்கு. இதுல மீடியம் சைஸ் அளவு மாவு எடுத்து வச்சு தட்டிக்கலாம். தட்டைய ரொம்ப திக்கா தட்டாம கொஞ்சம் மெலிசா தட்டிக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி சுத்தி வெடிப்பு இல்லாம ரவுண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாங்க. இதனால எண்ணெயில போட்டு பொரிக்கும் போது பூரி மாதிரி உப்பாது. அதே நேரத்துல எல்லா இடத்துலயும் சமமா வெந்து வரும். இன்னொன்னு தட்டி காட்டுறேன். இது அழகா வந்துருங்க. வாழை இலையில நம்ம எண்ணெய் போட்டிருக்கிறதுனால ஒட்டாம வரும். வாழை இலைக்கு பதில் நம்ம கவர், பால் கவர் இல்லைன்னா ஆயில் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, தட்டை கூட ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்க வீட்லயே ஈஸியா ஒரே மாவுல பட்சணை பண்ணிக்கலாம். இந்த ஒரு மாவு நீங்க முன்னன்னைக்கு ராத்திரி கூட ரெடி பண்ணிட்டீங்கன்னா காலையில பிரசாதம் பண்ணும்போது நீங்க இதெல்லாம் செஞ்சு எடுத்துடலாங்க. சீக்கிரமே உங்களுக்கு வேலையும் ஆயிடும். இந்த 3 பலகாரமே நீங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்பதான் கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.